வணக்கம். சோம்பேறி குருமா பார்க்கலாமா? உங்களுக்கு செய்யவே தோணலை, டயர்டாக இருக்குது, ஆனால் வீட்டில் குருமா கேட்குறாங்களா, குழந்த குருமா கேட்குதா, அப்போது இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 4 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காய், நான் ஒரு சில்லு தேங்காய், சோம்பு, கசகசா, உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இதுலேயே மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிவிட்டு கூட தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிடுறேன். கூட உப்பு, கல் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் அரைக்கும் போதே நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொழவிட்டு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை ஊற வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம அதிரடியாக செய்கிற சோம்பேறி குருமா. ஸோ வீட்டில் பச்சை பட்டாணி இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் உப்பு இருக்கா இல்லை காரம் ஓகேவான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதை 4 துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். குருமா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் மல்லி இலை தூவி நிறுத்திட்டோம். நம்மளோட குருமா தயார். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது கூட மெயின் டிஷ்ஷாக தோசையும் ரெடி ஆகிட்டுருக்கு. சுட சுட தோசையோட இந்த அவசர குருமா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.